இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். தொடர்ந்து எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு அனைவருக்கும் நன்றி. பேரனுடைய மொத்த குழுவின் சார்பாக இந்த படத்தில் அமுதனாக நடித்திருக்கும் மமுக அவர்களை பேசுமாறு கேட்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னை பொறுத்தவரையில் இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் பேசி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, படம் தான் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. ரொம்ப நாளாக நாங்கள் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்லேயே இருந்திருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண படம். நிறைய ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் படம் நிறைய வெளியூர்லாம் பார்த்துருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு தான் தமிழில் நடிக்கிறேன். ஏன் 10 வருஷம் நடிக்கலன்னு கேட்டால் 10 வருஷமும் நான் நடிச்சுட்டு தான் இருந்தேன், நான் தமிழில் நடிக்கலைங்க தான், அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரெண்டான படம் நடிச்சு, ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெருசாக கஷ்டப்படலை. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு நினச்சேன், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருந்தது நடிக்கிறதுக்கு. படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்ததுன்னா இப்படித்தான் நடந்திருக்கும். இது இங்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது. இந்த படம் பார்த்தா தான் தெரியும். இது நம்ம யாரும் பார்க்காத போன விஷயம். நிறைய குழந்தைகள் நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான குழந்தைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்கள பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் பிரச்சனை. இப்போ நடக்க கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை நம்ம பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறான், அவனுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இஸ் யூஸ் டு தட். ஆனால் வளர்க்குறவங்களுக்கு தான் கஷ்டம். இதுவரைக்கும் இது யாரும் சொல்லாத கதைன்னு எனக்கு தெரியல, நான் நினைக்கல. நிறைய பேர் சொல்ல மறந்து போன கதை, இல்லை சொல்லாமல் விட்ட கதை. நாங்கள் எல்லாரும் ரொம்ப 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 சந்தோஷமாக, ரொம்ப அன்போடு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ப்ரொடியூசர் ஆனாலும் டைரக்டர் ஆனாலும் என் கூட நடித்தவங்க யாரானாலும். இது இப்போ இனிமே படம் பார்க்குறவங்க கையில் தான் இந்த படம் இருக்குது, எங்கள் கையிலேருந்து போயிடுச்சு. நீங்கள் பிரஸ்காரங்க யாராக இருந்தாலும் பார்த்தவங்களுக்கு தான் இந்த படம் இனிமேல். இட் இஸ் யுவர்ஸ். யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர். நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துக்கணும், நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டாடணும், நீங்கள் தான் இந்த படத்தை பெருமைப்படுத்தணும். எங்களால் இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்களால் சொல்ல முடியாது. இனிமேல் சொல்ல வேண்டியது நீங்கள். அதான் முதல்ல நான் சொன்னேன், இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் பேச போவதில்லை, இந்த படம் தான் பேசணும். படத்துக்கு அப்புறம் நீங்கள் பேசணும். அப்போ தான் இது ஒரு பேசும் படம் ஆகிடும்.